Hello everyone, I am Dr. Viduvarsha, a consultant pediatrician. இந்த வீடியோல நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான சாலிட் ஃபுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், பிளஸ் என்னென்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபுட் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றத சின்ன டீட்டெயில பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சாலிட் ஃபுட்ஸ்? தட் இஸ் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேர் என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வீனிங் ஃபுட்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னு சொல்றோம். ஏன் வந்து அது காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் தான் மேஜர் பார்ட் ஆஃப் த டயட்டா இருக்கும் குழந்தையோட டயட்ல. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்கோட கொஞ்சம் ஃபுட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு பேரு தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்கை காம்ப்ளிமெண்ட் பண்றதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். சரிங்களா? ஸோ ஃபீடிங் ஆஃப் அன் இன்ஃபண்ட் ஒரு 6 கம்ப்ளீட்டட் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றதுக்கு பேரு தான் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். So starting other foods and liquids along with the breastfeeding. So breastfeeding எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணும்? The breastfeeding is continued till 2 years of age. சரிங்களா? That is called as நம்ம complementary feeding. Next, எதனால 6 monthsல நம்ம ஸ்டார்ட் பண்றோம்? 6 monthsல ஏன் ஸ்டார்ட் பண்றோம்னா, குழந்தையோட தலை வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியா நின்று இருக்கு. குழந்தை வந்து உட்கார வச்சு சப்போர்ட் வச்சு உட்கார வச்சா குழந்தை உட்கார்றாங்க. அடுத்து டங் த்ரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ டங் த்ரஸ்ட்னு என்னன்னு பார்க்கும்போது, நம்ம ஏதாவது ஃபுட்டோ இல்ல ஏதாவது வாய் கிட்ட கொண்டுட்டு போறோம், நாக்கு கிட்ட கொண்டுட்டு போறோம் அப்படின்னா பாப்பா வந்து நாக்க வந்து வெளியே வெளியே நீட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் டங் த்ரஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 4 to 6 months அந்த கிராஜுவலா வர வர பாப்பாவோட அந்த டங் த்ரஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால பாப்பா வந்து வெளியே துப்ப மாட்டாங்க. ரெண்டு. மூணாவது வந்து பார்க்கும்போது, பாப்பா ஹேண்ட் டு மவுத் கோஆர்டினேஷன் வந்து நல்லா இருக்கும். பாப்பாக்கு வந்து ஏதாவது திங்ஸ் இந்த கையில வாங்குறாங்க அப்படின்னா இந்த கையில இருந்து இந்த கைக்கு மாத்துவாங்க, அடுத்து கீழே போடுவாங்க, அதுக்கப்புறம் வாயில போடுவாங்க. இது வந்து ஒரு ஸ்கீமா சொல்லுவோம். ஸோ இது வந்து நார்மல் டெவலப்மெண்ட் பாப்பாக்கு. ஸோ அந்த ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் இந்த 6 monthsல இருந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து நம்ம சாப்பிடும் போது பாப்பாக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். சாப்பிடுறதுல பாப்பா நம்ம சாப்பிடுறத வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க ஆரம்பிக்கும். பாப்பாவும் வந்து மவுத்திங் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த 6வது மாசத்துல. அதனால நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம். அஞ்சாவது பாயிண்ட் பார்க்கும்போது கட் மெச்சூர் ஆகும். கட் அப்படின்றது பாப்பாவோட குடல். பாப்பாவோட குடல் வந்து அப்பதான் வந்து நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். 4th இருந்து 6th மந்த் அப்பதான் மெதுவா மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம 6th மந்த்ல நம்ம மத்த ஃபுட் நம்மளோட ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அலாங் வித் பிரெஸ்ட் மில்க் டு த சைல்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிரின்சிபல்ஸ். இது ஒரு ஃபியூ பிரின்சிபல்ஸ் எழுதிருக்கேன். ஐ எம் நாட் கவர்ட் ஆல் த பிரின்சிபல்ஸ். ஸோ வந்து இங்க பார்க்கும்போது காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்கா புது ஃபுட் வந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அந்த புது ஃபுட் அந்த பாப்பாக்கு வந்து அது புதுசா இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு ஃபுட்டையும் செப்பரேட்டா ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் எல்லா இன்கிரீடியன்ஸும் கம்பைண்டா இருக்கும். ஒரு 4-5 இன்கிரீடியன்ஸ் ஒரு 10 இன்கிரீடியன்ஸ் கம்பைண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸை நம்ம கம்பைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபுட் எல்லாம் தனியா ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ 6 மாசம் முடிஞ்சிருச்சு ஒரு குழந்தைக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாம ஒரு ராகிய வந்து கேழ்வரகோ ராகியோ வந்து முளைக்கட்ட வச்சு அதை வந்து ட்ரை பண்ணி வறுத்து அதுக்கப்புறம் அதை வந்து கஞ்சி மாதிரி போட்டுதான் நாம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுட் வந்து தனியா ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 4th டேக்கும் ஒரு புது ஃபுட் வந்து நம்ம ஆல்ரெடி இப்ப கொடுக்குற ஃபுட்ல அடிஷ்னலா ஆட் பண்றோம். ஸோ எவ்ரி 4th டே யூ ஹேவ் டு ஆட் நியூ ஃபுட் டு பேபிஸ் டயட் அப்படின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 வகை 4 வகை ஃபுட் எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து பண்ற அந்த காம்பினேஷன் ஃபுட்ஸ். அந்த காம்பினேஷன் ஃபுட்ஸ் வந்து 8 மாசத்துக்கு பிறகுதான் நம்ம காம்பினேஷன் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் 2 மாசம், அதாவது அந்த 6வது மாசம் முடிஞ்சிட்டு அது 7 மாசம் அந்த 8வது மாசம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தாங்க எல்லாமே. ஸோ அதனால பேபிக்கு வந்து புது ஃபுட் ஒவ்வொன்றா கொடுக்கதான் பாப்பாக்கு இந்த எந்த ஃபுட்டுக்கு அலர்ஜி ஆகுது எதுக்கு அலர்ஜி ஆகலன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால ஒவ்வொரு ஃபுட் வந்து நிதானமா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம். பிளஸ் அது வந்து ஒவ்வொரு வயசுக்கு இப்போ 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் அந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். சரிங்களா? இப்போ கன்சிஸ்டன்சி பாக்குறோம். கன்சிஸ்டன்சி வந்து பார்க்கும்போது இதுல ஜஸ்ட் ரைட் கன்சிஸ்டன்சின்னு இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியான அளவு. சரிங்களா? நம்ம ஸ்பூன்ல எடுக்கும் போது அந்த பியூரி ஆஃப் ஸ்பூன்
ஸ்பூன்ல எடுக்கும் போது ரொம்ப தண்ணி மாதிரி ஓடக்கூடாது. கரெக்டா அந்த ஸ்பூன்ல இருக்கணும். நம்ம டில்ட் பண்ணும் போது ஸ்லோவா அதை டிராப் ஆற மாதிரி இருக்கும். அதாவது திக்கான ஸோ இந்த இதுல என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் திக்கான அளவு வந்து இருக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபுட் ஷுட் பி திக் ஃபார் அ சைல்ட் அட் 6 months, I mean 6 completed months when you start giving your food. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்க்கும்போது டயட்ரி டைவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ டயட்ரி டைவர்சிட்டியில வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 8 வகையான ஃபுட் குரூப்ஸ் இருக்கு. அதுல வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட் ஃபுட் குரூப் என்னன்னு பார்க்கும்போது பிரெஸ்ட் மில்க் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் குரூப்பே நம்மளுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் தான். ஸோ அதனால இட் மஸ்ட் பி இன்க்ளூடட் இன் எவ்ரி அதர் ஃபுட். எல்லா ஃபுட்டையும் கொடுக்கும் போதும் பிரெஸ்ட் மில்க் நம்ம அடிஷ்னலா பிரெஸ்ட் மில்க்கும் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இஸ் டயட்ரி டைவர்சிட்டி இல்ல குரூப் 1. குரூப் 2 வந்து பார்க்கும்போது கிரெயின்ஸ், டியூபர்ஸ் அண்ட் ரூட்ஸ், அதாவது தானிய வகைகள், ரூட் வெஜிடபிள்ஸ், கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து குரூப் 2ல வரும். குரூப் 3 வந்து பார்க்கும்போது லெக்யூம்ஸ், சீட்ஸ் அண்ட் நட்ஸ், அதாவது இது பருப்பு வகைகள், நம்ம அந்த இது அது பேர் என்னது சுண்டல் சொல்லுவோம் இல்லையா, சுண்டல், பச்சைப்பயிறு அதெல்லாம் வரும். பிளஸ் நட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, வால்நட்ஸ் எல்லாமே வந்து வர்றது குரூப் 3. குரூப் 4 வந்து பார்க்கும்போது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது மாட்டுப்பால் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, மாட்டுப்பால், கேர்டு எல்லாமே வந்து குரூப் 4. குரூப் 5 வர வந்து நான்வெஜ் ப்ராடக்ட்ஸ், சிக்கன், ஃபிஷ், மீட். அது குரூப் 6 வந்து எக். குரூப் 7 வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ். ஸோ விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாயா, கேரட், ஸ்பினாச், இது ப்ரோக்கோலி, இதெல்லாமே வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ். குரூப் 8 வந்து பார்க்கும்போது மற்ற வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் குரூப் 8ல வரும். இந்த குரூப் 7ம் குரூப் 8ம் வந்து நாம கடைசியா ஸ்டார்ட், ஐ மீன் லேட்டரா ஸ்டார்ட் பண்றோம். அதாவது 8 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம். எதனால அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து ஸ்வீட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ரூட்ஸ் தானே இதெல்லாம். ஸோ ஃப்ரூட்ஸ்ல வந்து ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு கிரெயின்ஸ், லெக்யூம்ஸ், சீட்ஸ் அண்ட் நட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இதோட டேஸ்ட் வந்து பாப்பா கிட்ட ஃபர்ஸ்டே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா they will be used to the sweetness taste. They will not be used to the grains and the legumes that you give later on. So அதனால this is started at the later age group. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது next set of principle. So first group of first sorry இதுல 6 வரணும். So first 6 group of foods are important for the height and muscle mass of the child. ஒன்னு. ரெண்டாவது fruit juices. These are not recommended. எந்த ஏஜ் குரூப்புமே fruit juice not recommendedங்க. டைரக்டா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது தாங்க பாப்பாங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ டைரக்டா ஃப்ரூட்ஸ் எப்படி கொடுக்கலாம் 8 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரூட்ஸை வந்து வேக வச்சு பாயில் பண்ணி மசிச்சு கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸ். அதனால ஃப்ரூட் ஜூஸஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ எப்பெல்லாம் ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம்னு பார்க்கும்போது பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எதை சாதமே சாப்பிட மாட்டேன்றா, அந்த மாதிரி டைம்ல வந்து யூ கேன் கிவ் ஃப்ரூட் ஜூஸ். பட் அந்த டைம்லுமே யூ ஹாவ் டு ஆட் சுகர் கண்டென்ட். ரொம்ப கம்மி குவான்டிட்டியில தான் சுகர் கண்டென்ட் ஆட் பண்ணி ஜூஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சால்ட் வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டில் 1 year ஆஃப் ஏஜ். 1 yearக்கு மேல நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் குவான்டிட்டி வந்து பார்க்கும்போது நாம எப்படி இப்ப சாப்பிடுறோம் அந்த சால்ட் அளவு பாப்பாங்களுக்கு கொடுக்க கூடாது டில் 1 year ஆஃப் ஏஜ் குரூப். நெக்ஸ்ட் வந்து சுகருமே வந்து 2 years வரைக்குமே யூ ஷுட் நாட் ஆட் சுகர் டு த சைல்ட்ஸ் டயட். நெக்ஸ்ட் அவாய்ட் கிவிங் ஹார்ட் ஃபுட்ஸ். ஹார்ட் ஃபுட்ஸ் அப்படின்றது வந்து இந்த சுண்டெல்லாம் அப்படியே வேக வச்சு கொடுக்கறது, நட்ஸ் அப்படியே கொடுக்கறது, இல்ல கேரட் அப்படியே கட் பண்ணி அப்படியே சாப் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுக்காம கேரட்டை வேக வச்சு கொடுக்கணும். சுண்டல் நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுக்கணும். நட்ஸ் வந்து பவுடர் பண்ணி அவங்களுக்கு அலர்ஜி இல்லைன்றதப்ப ஃபுட் கூட ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால ஹார்ட் ஃபுட்ஸ் கொடுக்க கூடாது. சால்ட் வந்து 1 year வரைக்கும் கொடுக்க கூடாது. சுகர் 2 years வரைக்கும் கொடுக்க கூடாதுங்க. பிளஸ் இதுல நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதது வந்து காஃபி, டீ. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளுக்கு நம்ம பார்த்திருக்கோம். காஃபி, டீ கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. ஒயிட் நம்ம காஃபி, டீ கொடுக்க கூடாதுன்னா இதுல கஃபைன் கண்டென்ட் இருக்குங்க. பால்ல வந்து நீங்க காஃபி, டீ வச்சு கொடுக்கும் போது பால்ல கால்சியம் இருக்கும், காஃபிலையும் டீலையும் கெஃபைன் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து அப்சர்வ் ஆகாது. இதை வந்து கால்சியம் வந்து அப்சர்வ் பண்ண விடாது. ஸோ அதனால வந்து நம்ம இது கொடுக்க கூடாது கெஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது காஃபி அண்ட் டீ. அயன் ரிச் ஃபுட்ஸோட இது கொடுக்குறீங்க. அயன் ரிச் ஃபுட்ஸ் எது பேரிச்சம்பழம், அது கூட நீங்க இது காஃபி, டீ பாப்பா காலையில எழுந்திரிச்சு பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிடுது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அயனும் வந்து இதுல அப்சர்வ் ஆகாது. ஸோ நம்ம கொடுத்துமே வேஸ்டா தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காஃபி, டீ அவாய்ட் பண்ணுங்க. பிளஸ் திஸ் வில் ஆல்சோ காஸ் ஸ்டெயினிங் ஆஃப் த டீத் for the children. அதனால better avoid coffee and tea to the children. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட்டர் கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாங்க. பாயில்ட் அண்ட் கூல்டு வாட்டர் கொடுங்க. அதுல வந்து 30 to 60 ml இருந்து ஆரம்பிங்க. இட் இஸ் கிவன் ட்வைஸ் அ டே வந்து ஒரு நாளைக்கு கொடுங்க. பிளஸ் பாப்பா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குதோ அந்தந்த அளவுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ஓகே.
according to the needs of the child நாம increase பண்ணலாங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் அபவுட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங். ஸோ பாப்பா ஒரு நல்ல குழந்தை வந்து நல்ல ஊட்டச்சத்து ஆரோக்கியத்தோட வளரணும்னா இந்த 8 குரூப் ஆஃப் ஃபுட்ஸுமே முக்கியம். அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் 6 குரூப்ஸ் எது சொல்றோம்னா பிரஸ்ட் ஃபீடிங், கிரெயின்ஸ் அதாவது தானிய வகைகள், ரூட் வெஜிடபிள்ஸ், அப்புறம் பருப்பு வகைகள், நட்ஸ், நான்வெஜ், எக் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். இந்த 6 வகைகளும் மஸ்ட் டு பி இன்க்ளூடட் இன் த 6 months completed and of age for the first 2 months. சரிங்களா. அந்த இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து 8 மந்த்ஸ்க்கு அப்புறத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் வீடியோ அபவுட் த பிரின்சிபல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஹவு டு ஸ்டார்ட் த காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ங்கிறத பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச்.